மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனிலயும் வேலை செஞ்சு அது போக கடனை வாங்கி அந்த கடன்காரனுக்காகவும் வேலை செஞ்சு வாழ்க்கை ஃபுல்லா வேலை செஞ்சு 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 ஒரு வேலைக்காரனாவே செத்துருவோம். ஸோ மக்களே, இனி அந்த பரிதாப நிலை நமக்கு வேணாம். நான் சொன்ன மாதிரி மாசம் ஒரு 2500 ரூபாயை தயவு செய்து உங்கள் மாதாந்திர சேலரியிலிருந்து எடுத்து வையுங்கள். கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், கண்டிப்பா கட்டாயம் தான், கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். எவனோ ஒருத்தர் சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களோட வீட்டு பிள்ளையான்னு நினைச்சு, உங்களோட ஒரு நெருங்கிய நண்பனா, உங்களோட நெருங்கிய வெல்விஷரா சொல்றேன்னு நினைச்சு கண்டிப்பா இதை பண்ணுங்க. அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள்ல எப்படி சேர்த்து வைக்கிறது நான் சொல்லிட்டேன். அதை சேர்த்து வச்ச பணத்தை எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்றது, ரீஇன்வெஸ்ட் பண்ண வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வரும், அதுல இருந்து வர்ற பணத்தை எடுத்து மறுபடியும் எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்றது, இது எவ்வளவு நாளைக்கு இதை பண்ணணும், இதை பத்தி எல்லாமே அடுத்தடுத்த காணொலிகள்ல ரொம்ப டீடைல்டா பேசுவோம். நிறைய படிப்போம், நிறைய கத்துப்போம், நிறைய பேசுவோம், மகிழ்ச்சியா இருப்போம். நீங்க மட்டும் மகிழ்ச்சியா இல்லாம உங்களை சுத்தி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்க பாருங்க. இது ஒரு டியூவல் ப்ராசஸ் தான். எப்பவுமே நீங்க மகிழ்ச்சியா இருந்தா உங்க சுத்தி இருக்கவங்க மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. ஸோ நீங்க முதல்ல மகிழ்ச்சியா இருக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி டே, குட் டே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டென்ட்